ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆத்மிகா கிச்சனட். நாம் இன்றைக்கி எம்மியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, 1/2 kg சிக்கனை நான் மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கிறேன். நூறு கிராம் சாம்பார் வெங்காயம், 50 கிராம் பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது மூணையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காயும் அதே மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிக்க எடுத்து வச்சுருக்கிற பட்டையை அதில் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராம்பையும் அதில் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது ஈஸியாகவே நமக்கு வதங்கிடும். இது மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நல்ல கோல்டன் கலரில் வருது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நம்ம லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பேஸ்ட்டையும் இதில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். கரண்டி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இதோட பச்சை வாசனை நமக்கு நல்லா போகணும். இப்போ கலர் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் இதில் போட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா பரட்டி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கணும், அதுக்காக நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் கொஞ்சமான உப்பு ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே கறியில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் அளவாகவே போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம போட்ட உப்பு அந்த பேஸ்ட்டில் நல்லா சாரணும், அதுக்காக நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா இலையும் இதில் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை லைட்டாக கீறி மட்டும் போட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்குங்க நல்லா. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறியையும் இதில் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு நீங்கள் அதிகமாக தண்ணி விட தேவையில்லை. ஓரளவுக்கு கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டாலே போதும். இப்போ எல்லா பீசஸையும் நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். மெதுவாக கரண்டி விட்டு எல்லாத்தையுமே நல்லா நம்ம கிண்டி விடலாம். நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாமே இந்த கறியில் கோட் ஆகணும். அதனால் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க பீஸ் ஃபுல்லாகவே அதில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சிக்கன் மசாலா எதுவும் ஆட் பண்ணலை, நம்ம மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள் எல்லாமே அதில் சாரணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம்.
அப்போ தான் எல்லா கிரேவிலையுமே வந்துட்டு நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுக்குங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு அளவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் விழுது அரைச்சோம் பார்த்திங்களா, அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நான் அதிகமாக சேர்க்கவே இல்லை, ஓரளவுக்கு தான் விட்டுருக்கேன். இப்போ கறி நமக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. கறி நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்கல, நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே அது நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. கறி நமக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நம்ம அதில் தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிரேவி இப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.